ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தோட கடைசியில் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கே வர்றார். அதாவது ராசியிலேயே ராசிநாதன் இருக்க போவது என்பது பெரிய யோகமான ஒரு அமைப்பு. எந்த ஒரு அமைப்பிலையுமே இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 4-5 கிரகங்கள் பெயர்ச்சிகள் நல்ல சாதகமாக தான் இருக்குது. 2ல் குரு, 11ல் சனி, மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே 2ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறதும் ஒரு வகையில் கொடுப்பினையான ஒரு கூடுதலான அமைப்பு. இந்த வாரத்தின் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை போல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சுக்கிரன் வேறு உங்கள் ராசிக்கே மாறுவது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. வார ஆரம்பம் இந்த வாரம் முழுவதும் 1, 2, 3 ஆகிய இடங்களில் சந்திரன் இருக்கிறார். அமாவாசையில் இருந்தாலும் 2ஆம் இடத்துல அவர் சூரியனோடு குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய நிறைவான அமைப்புகள். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்காது. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்திலிருந்தே மனசில் வச்சுக்கோங்க, ஒரு 20 நாளைக்குள்ள உங்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடியது வயதிற்கேற்றார் போல நடக்கும். ராசிக்கு ராசிநாதன் வருவது, சுபராகி வருவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஒரு 20 நாட்களுக்கு இருப்பார். அது இந்த வாரத்தின் இறுதியில் ஆரம்பிக்குது, ஞாயிற்றுக்கிழமை போல ஆரம்பிக்குது. அப்ப இந்த வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு மாதத்திற்குள்ள நிறைய விஷயங்கள் முடியறதுக்கான ஃபவுண்டேஷன்கள் கண்டிப்பாக உண்டு. என்ன அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நினைச்சிருக்கிறீங்களோ அந்தந்த ஃபவுண்டேஷன்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. திருமணம் நடக்க போகுது, புத்திரபாக்கியம் கிடைக்க போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்ல தொழில் கிடைக்க போகுது. எந்தெந்த இடத்துல ஏமாந்தீங்களோ அந்த இடத்துலலாம் ஏமாற்றங்கள் நீங்கி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. காதல் என்பது ஒரு நிலையில நீடிக்கக்கூடிய ஒரு தன்மை. பிரேக்கப் ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்தவங்க, அல்லது புதிய உறவுகள் வரக்கூடிய ஒரு நிலைமை, இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய நிலைமைன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் நல்லதுகளை அடுக்கிக்கிட்டே போவேன். பெரிய அளவில் ஒரு 90% ரிஷபராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். ஒரு 10% தான் கால ஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அவங்களுக்கு கூட இந்த வார கடைசியில இருந்து ஒரு 20 நாட்களுக்குள்ள நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான ஆண் பெண் இருவருக்குமே எந்த வயதினராக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.